மகாகாய சூரியகோடி சமப்பபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரியே சர்வதா. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் முக்கியமான ஒரு கிரகத்தோட பேச்சை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது சனி பகவான் 2025 மார்ச் 29 நைட்டு கும்பராசிலேருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. அப்படி பயிற்சி ஆகக்கூடிய சனி பகவான் சிம்மராசி என்பவர்களுக்கு எந்த மாதிரியான நன்மையான தீமையான பலன்களை தரப்போகிறாரு அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோங்க. பொதுவாக சனி பகவான் அப்படின்னாலே எல்லாத்துக்குமே மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்குங்க. அப்படி இந்த டைமில் ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்கிங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சூழ்நிலையிலையுமே மனிதன் எப்படி வாழணும், எந்த மாதிரியான செயலை செய்யணும் அப்படிங்கிறத சொல்லித்தரது மட்டும் இல்லாமல் நம்ம கர்மாவை கழிக்கிறதுக்கு பெரும் பங்காற்றாரு அப்படின்னே சொல்லலாங்க. இதனாலே சனி பகவான் ஒரு குருவோட ஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்து மனிதனை யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு கிரகம். இன்னும் சொல்லணும் அப்படின்னா கஷ்டங்களை கொடுத்து வாழ்க்கையில் நம்ம எதை வேணாலும் சந்திச்சிடலாம், ஒரு சாதனையை செய்யக்கூடிய ஒரு தூண்டுதலை ஒரு தைரியத்தை உங்களுக்கு தருவார். ஒரு மனிதனுக்கு உழைப்பு, ஒழுக்கம், பணிவு, நேர்மை, துன்பம், நோயின் தாக்கம், சந்தோஷம், தெய்வ அனுகிரகம், இது எல்லாமே ஒரு சேர இருக்கிறது தான் வாழ்க்கை அப்படின்னு கற்றுத்தரவர் தான் சனி பகவான். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு குருவோட ஸ்தானம். அப்படிப்பட்ட சனி பகவான் சிம்மராசி அன்பர்களுக்கு 6 மற்றும் 8ஆம் பாவாதிபதியாக வராரு. அவர் இப்போது 7ஆம் இடத்துல சஞ்சரிச்சுட்டு வராருங்க. மார்ச் 29 நைட்டு 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆவார். அது உங்களுக்கு அஷ்டமஸ்தானம். சரிங்களா? மீனராசி குருவோட ராசி. குரு பகவான் சனி பகவானோட எதிரி கிரகம் இல்லை, ஒரு சமமான கிரகம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஆறுதலான விஷயங்க. 2027 ஜூன் 3ஆம் தேதி வரைக்குமே சனி பகவான் அஷ்டம ராசியில் தான் இருப்பார். பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரங்களில் தான் சனி பகவான் சஞ்சரிக்க போகிறாருங்க. பூரட்டாதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவோட நட்சத்திரம், உத்திரட்டாதி சனி பகவானோட நட்சத்திரம், ரேவதி புதனோட நட்சத்திரம். ஏற்கனவே குரு மற்றும் சனி பகவான் சமமான கிரகம் அப்படின்னு பார்த்தோங்க. அடுத்ததாக புதன் சனியோட நட்பு கிரகம். உத்திரட்டாதி அதிபதி சனி பகவானே. சரிங்களா? இந்த நிலை அப்படிங்கிறது அஷ்டம ராசியில் சனி பகவான் இருந்தாலுமே சஞ்சாரம் பண்ணக்கூடிய இடம் எல்லாமே நட்பு வீடு தாங்க. சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த அமைப்பு அப்படிங்கிறது இந்த சனிப்பெயர்ச்சியில் ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயமாக தாங்க பார்க்கப்படுது. மார்ச் 29ஆம் தேதி 2025 ஜூன் 3 2027 வரைக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு சனி பகவான் 8ஆம் இடத்துல அப்படிங்கிறது அஷ்டம சனி அப்படின்னு சொல்லப்படுதுங்க. சிம்மராசியில் பிறந்த மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதத்துக்காரங்களுக்கு மக நட்சத்திரத்தோட அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேது பகவான். பூர நட்சத்திரத்தோட அதிபதி சுக்கிரனும், உத்தர நட்சத்திரத்தோட அதிபதி சூரியனுமாக இருக்காங்க. உத்தர நட்சத்திரோட அதிபதி சூரியன் அப்படிங்கிறனால இந்த சனி பகவானோட எதிரி கிரகம் அப்படின்னே சொல்லப்படுதுங்க. அப்போ அஷ்டம சனியில் சனி பகவானால் மகம், பூர நட்சத்திரத்தோட உத்தர நட்சத்திரக்காரங்களை தான் சில துன்பங்களையும் தடை தாமதங்களையும் சந்திப்பாங்க அப்படின்னே சொல்லாங்க. சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு சனி தசா எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா 80 வயசு முடியும் போது தான் வரும். அதே பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 70 வயசு முடியும் போது வரும். உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 55 57 வயசு வரைக்கும் வருங்க. உங்கள் ஜனனகால ஜாதகத்தை பொறுத்து அந்த தசா இருப்பு அப்படிங்கிறது மாறுபடலாங்க. அதே மாதிரி நீங்கள் என்ன தசா நடந்தாலுமே சரி, சனி பகவான் தரக்கூடிய சோதனை காலங்கள்லேருந்து யாருமே தப்ப முடியாது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. அதே போல் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் உங்கள் சனி பகவானோட நிலையை பொறுத்து தான் அந்த நன்மை தீமை அப்படிங்கிற அளவு கணக்கீடு செய்யப்படுதுங்க. சிம்ம ராசியில் பிறந்த எல்லாத்துக்குமே இந்த அஷ்டம சனி காலங்களில் ஒரே மாதிரி பலன் நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லைங்க. உங்கள் லக்னத்தை வச்சு கொஞ்சம் மாறுபடலாம். இப்போது நீங்கள் இந்த அஷ்டம சனி காலங்கள்லையும் பெரிய பாதிப்புகளை தராத லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சிம்ம ராசியில் பிறந்த ரிஷப லக்னமாக இருக்கீங்க, மிதன லக்னம், கடக லக்னம், துலாம், விருச்சகம், மகர லக்னமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது பெரிய பாதிப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தாதுங்க. மாறாக சில முன்னேற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. சனி பகவான் அதை செய்கிறதுக்காக கடமைப்பட்டிருக்காரு அப்படின்னே சொல்லாங்க. அதே நேரம் நீங்கள் மேஷ லக்னமாக இருக்கீங்க, சிம்ம லக்னம், கன்னி, தனுசு, மீன லக்னமாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் சில தடை தாமதங்கள் ஏற்படலாங்க. அதாவது நல்ல விஷயங்கள் நடக்கும்,
ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். சனி பகவான் உங்கள்கிட்ட இருந்த ஒரு கடினமான உழைப்பையும் ஒரு முயற்சியும் வந்து எதிர்பார்ப்பார் அப்படின்னே வந்து சொல்லாங்க. அஷ்டமத்தில் இருக்க சனி பகவான் என்ன பலன் தருவார் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அவர் எங்கே பார்வை செய்கிறாரு, அது நட்பு வீடா பகை வீடா, இது எல்லாமே வச்சு தாங்க பலனை வந்து தெளிவாக பார்க்க முடியும். பொதுவாக அஷ்டம சனி காலமாக இருந்தாலும் சனி பகவான் உங்களுக்கு 6ஆம் அதிபதி அப்படிங்கிறதுனால இது ஒரு விதமான விபரீத ராஜயோகம் அப்படின்னே சொல்லாங்க. ஆரோக்கிய குறைபாடு உள்ளவங்களுக்கு அதிலிருந்து வெளியே வரக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். ஹெல்த் இன்சூரன்ஸு, ஐடி ஃபீல்டு, சயின்ஸ் சம்மந்தப்பட்ட துறைகள், பேங்கிங் துறை, இன்ஜினியரிங், ரிசர்ச் பண்ணக்கூடியவங்க, இவங்க எல்லாத்துக்குமே இந்த அஷ்டம சனி காலம் அப்படிங்கிறது ரொம்ப சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லாங்க. பரம்பரை சொத்து கைக்கு வரக்கூடிய டைமாக இருக்கும். சொந்தங்களால் ஆதாயம் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். கூட்டு தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு அதன் மூலியமாக தன வரவு ஏற்படுங்க. அது மட்டும் இல்லாமல் கடன் பிரச்சனை அப்படிங்கிறது அறவே குறையக்கூடிய காலமாக இருக்கும். அதனால் ஏற்பட்ட பிரச்சனைகள், மன போராட்டம், அந்த விஷயங்கள்ல இருந்தெல்லாம் வெளியே வருவீங்க. குறிப்பாக 6ஆம் அதிபதி 8ல் அப்படிங்கிறது நீண்ட நாளாக இருந்து வந்த கோர்ட்டு கேஸ் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னே சொல்லாங்க. மற்ற எல்லாருமே சொல்கிற மாதிரி அஷ்டம சனி பாடாய் படுத்தும் அப்படின்னா நீங்கள் பயப்பட தேவையில்லைங்க. பெரிய அளவில் உங்களுக்கு துன்பத்தை தரமாட்டார் அப்படின்னே சொல்லலாம். அதே சனி பகவான் வந்து உங்களுக்கு 7ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால இந்த பார்ட்னர்ஷிப்பு, குடும்ப பிரச்சனைகள், குடும்பத்தில் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாமே வந்து நீங்கி ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னே சொல்லலாம். ஒற்றுமை ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான், உங்கள் சைட்லேருந்து நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது மட்டும்தாங்க. இல்லைன்னா எதிர் நபர்கள், அதாவது பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும், இல்லை லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும், இல்லை கூட வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கட்டும், சக ஊழியர்கள், நமக்கு எதிராக திரும்பக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குங்க. ஒரே வரியில் சொல்லணும் அப்படின்னா ஒழுக்கம் மற்றும் பணிவு இந்த காலத்தில் ரொம்ப முக்கியமானதாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன நோய் அப்படின்னே தெரியாமல் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக இருந்தீங்க அப்படின்னா அந்த நோய்க்கு நல்ல ஒரு மருந்தை வந்து கண்டுபிடிச்சி உடல் நலம் பெறுவீங்க அப்படின்னே வந்து சொல்லலாங்க. சனியின் பார்வை பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் அவரோட 3ஆம் பார்வையாக உங்களோட 10ஆம் வீட்டை வந்து பார்க்குறாருங்க. கர்மஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறது அப்படிங்கிறதும், அது சுக்கிரனோட வீடு அப்படிங்கிறதும், சுக்கிரன் வந்து சனி பகவானோட நட்பு கிரகம், இது எல்லாமே வந்து வேலையில் ஒரு ப்ரொமோஷனை எதிர்பார்க்கலாம், எதிர்பார்த்த டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும், இன்க்ரிமெண்ட், இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்குங்க. செய்யும் வேலையில் கடின உழைப்பு, நேர்மையாக இருந்திருக்கீங்க, இது நாள் வரைக்கும் எந்த பயனுமே இல்லை அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்கவங்களுக்கு எதிர்பார்க்காத அளவுக்கு உயர்வு கிடைக்கக்கூடிய காலமாக இருக்குங்க. ஏன்னா சனி பகவானுக்கு உழைப்பாளிகளை வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னே வந்து சொல்லாங்க. 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் அவரோட 3ஆம் பார்வை அப்படிங்கிறது தைரிய வீரிய ஸ்தானம். பேச்சில் வந்து ஒரு சாமர்த்தியம் ஏற்படுங்க. அதை வந்து நீங்கள் வெற்றியாக மாற்றிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் நீங்கள் வேலையாக இருக்கட்டும், தொழில் செய்யக்கூடிய இடமா இருக்கட்டும், ஒழுக்கம், நேர்மை, பணிவு, அடுத்தவங்க மேலே ஆதிக்கம் செலுத்தாமல் இருந்தீங்க அப்படின்னாலே போதுங்க. இல்லை வந்து நான் இருக்க மாதிரியே தான் இருப்பேன் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக நெகட்டிவான சில பலன்களை வந்து ஏற்படுத்துவார் அப்படின்னே வந்து சொல்லாங்க. கண்டிப்பாக அதை மனசில் வச்சுக்கங்க. ஏன்னா சனி பகவான் அப்படிங்கிறவர் ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா நீதிமான், சரிங்களா? அதே போல் ட்ராவலிங் அப்படிங்கிறது அதிகமாக பண்ணுவீங்க. உடல் மற்றும் மன ரீதியான டயர்ட்னஸ் அப்படிங்கிறது வந்து இருந்தாலுமே சனி பகவான் அந்த கர்மஸ்தானத்தை பார்க்கறது அப்படிங்கிறதுனால இறுதியில் வந்து உங்களுக்கு அந்த பயணங்கள் வந்து திருப்திகரமான ஒரு விஷயமாக தான் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். 8ஆம் இடத்துல இருக்க சனி பகவான் 7ஆம் பார்வையாக உங்களோட குடும்பஸ்தானத்தை வந்து பார்க்குறாரு. கன்னி புதனோட வீடு. புதன் பகவான் வந்து சனி பகவானுக்கு வந்து நட்பு ராசி அப்படிங்கிறதுனால ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா காசு விஷயத்தில் கொஞ்சம் உஷாராக இருக்கணுங்க. கொடுக்கல் வாங்கலாக இருக்கட்டும், எல்லாமே வந்து டாக்குமெண்ட் பண்ணுங்கள். வரவு செலவெல்லாம் ஒரு டைரி போட்டு நீங்கள் நோட் பண்ணாலுமே வந்து தப்பு இல்லைங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பேசிக்கான டிசிப்ளின்லாம் ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக எதிர்பாராத தன வரவை வந்து சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படக்கூடிய காலமாக இருக்கும். குடும்பத்துக்கு ரொம்ப குவாலிட்டியான டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. நீங்கள் நஷ்டீடு ஏதாச்சும் எதிர்பார்த்து கேஸ் போயிட்டு இருந்துச்சு, இல்லை இன்சூரன்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் பெண்டிங் அமௌண்ட் வரதுக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த 6ஆம் பாவாதிபதி சனி பகவான் அப்படிங்கிறதுனால இந்த டைமில் எல்லா அமௌண்ட்டுமே உங்கள் கைக்கு வந்து சேருங்க. அதே போல் இந்த 6ஆம் அதிபதி சனி பகவான் உங்களுக்கு தொழிலில் இருந்து வந்த
போட்டிகள், கேஸு, எதிரி தொல்லை, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலேயுமே இல்லாமல் பண்ணிடுவார் அப்படின்னே வந்து சொல்லாங்க. சரிங்களா? 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் 10ஆம் பார்வையாக உங்களோட 5ஆம் வீட்டு தனுசை பார்க்குறாருங்க. குரு பகவானோட வீடு. சரிங்களா? நல்ல விஷயங்கள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கக்கூடிய அமைப்பு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் குழந்தை பாக்கியத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்க, ரொம்ப நாள் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் குழந்தை பாக்கியம் ஏற்படுங்க. லாட்ரி வின் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. காதல் விஷயத்தில் வந்து ரொம்ப போராட்டத்தில் இருந்தீங்க அப்படின்னா வீட்டில் காதல் விஷயங்களுக்கு பச்சை கொடி காட்டக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். அந்த ரிலேஷன்ஷிப்புமே வந்து ஒரு பக்குவமான ஒரு மெச்சூரான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பெண்கள் பூஜை புனஸ்காரங்களில் வந்து அதிகமாக ஈடுபடுவீங்க. குரு உபதேசம், மந்திர ஜபங்கள் எல்லாத்துலேயுமே வந்து ஈடுபட்டு மன அமைதி பெறுவீங்க. இது எல்லாமே 5ஆம் பாவத்தை சனி பகவான் பார்க்கறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள். சரிங்களா? சனி தரக்கூடிய நட்பலன்களை வந்து பெறுவதற்கும் மற்றும் கெடுபலன்களை வந்து தவிர்க்கிறதுக்கும் மாதம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ணுங்க. ரொம்ப மினிமமாக ஒரு 2 பேர்த்துக்காவது முதியோர்கள், ஊனமற்றோர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. அது வந்து வாழ்க்கையில் நீங்கள் நல்ல பலன்களை அனுபவிக்க உதவியாக இருக்குங்க. மற்றும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.